ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு recrop.com. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ரேஸோட எட்டர்னிட்டி ப்ராஜெக்ட் தாங்க. இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை பற்றி சொல்லணும், இது கரெக்டாக திருமழிசையில் இருக்குது. இதை தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் போரூர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி உள்ள போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 45 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் உங்களுக்கு ப்ளாட்டட் டெவலப்மெண்ட்டுக்கு. தேர்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுற போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 வருதுங்க. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 371 யூனிட்ஸ் வருங்க. சைஸஸ் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 654 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று அண்ட் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அது CMDA லிமிட்குள்ளே வருதுங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டி லிமிட் வெளியே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அடுத்து மேஜராக யோசிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 500 மீட்டர்ஸ் ஃப்ரம் நேஷனல் ஹைவே, அதாவது நம்ம பெங்களூர் ஹைவேலேருந்து இருக்குங்க. திருமழிசை பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டக்கவே இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க. ஸோ இது கரெக்டாக ஆப்போசிட் டு த ப்ராஜெக்டோட இன்னொரு முக்கியமான யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் டவுன்ஷிப் தாங்க. டிஎன்எஸ்பி சேட்டலைட் டவுன்ஷிப் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி ஃபேஸ் 1ல இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஃபேஸ் 2 மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரியாதவங்களுக்காக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டவுன்ஷிப் லான்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளாட்ஸோட விலையெல்லாம் உங்களுக்கு எந்த லெவலில் அப்ரிஷியேட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொஃபசல் பஸ் டெர்மினஸ் வரப்போகுதுங்க சேட்டலைட் டவுன்ஷிப் பக்கத்துலேயே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMBT மாதிரியே உங்களுக்கு ஒரு மொஃபசல் பஸ் டெர்மினஸ் இங்கே வரப்போகுது. எப்படி உங்களுக்கு மாதாரம்ல இருந்து உங்களுக்கு திருப்பதி, ஆந்திரா போகிற பஸ்ஸஸ்லாம் கிளம்புதோ, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா, பெங்களூர் போகிற பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமழிசை மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும். ஏர்போர்ட் வருது, ப்ரப்போஸ்ட் ஏர்போர்ட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கே இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்ரோ சிட்டி இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே. உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 300 ஃபேமிலிஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயோட ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பஸ் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி, புந்தமல்லி, டி நகர் வரைக்கும் இருக்குங்க. பஸ் நம்பர் 54 பிடிச்சி டி நகர் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ஒரு மாடல் 3 BHK டூப்ளெக்ஸ் வில்லா. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா எது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் பிளாட்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃபியூச்சரில் அதை இந்த மாதிரி ஒரு வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது ரெண்ட்டுக்கு விட்டுலாம் கூட உங்களுக்கு ரெண்டல்ஸ்க்கு ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக வருங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட் கம்பெனிஸ் ரொம்ப நிறையா இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L&T within 25 மினிட்ஸில் இருக்குது. Hyundai அண்ட் ஜான்சன் லிவ்ஸ் பார்த்தீங்கன்னா within 12 மினிட்ஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு தூசன் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸில் இருக்குது. டேம்லரும் உங்களுக்கு இங்கேருந்து 40 மினிட்ஸில் ரீச் பண்ண முடியும். அது மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ½ hourல நீங்கள் இங்கேருந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, 5 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம். பனிமலர் காலேஜ் இருக்குது, அதுவும் 5 மினிட்ஸில் உங்களால் ரீச் பண்ண முடியும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உங்களால் 8 மினிட்ஸில் இங்கேருந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் மேஜர் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உங்களுக்கு 5 மினிட்ஸில் இருக்குங்க. சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே, உங்களுக்கு அதுவும் 5 மினிட்ஸில் ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் 15 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். சைத்தன்யா ஸ்கூல் வெறும் 10 மினிட்ஸில் உங்களால் இங்கேருந்து ரீச் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது 8 மினிட்ஸில். போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் within 15 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி மியாட் அண்ட் அப்போலோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 20 மினிட்ஸ்க்குள்ளே இங்கேருந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இந்த லொக்கேஷனோட மெயின். அதே மாதிரி உங்களுக்கு கனெக்டிவிட்டி பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா புந்தமல்லி பஸ் இப்போ உங்களுக்கு 7 மினிட்ஸில் இருக்குங்க. அதே மாதிரி CMBT உங்களுக்கு within 30 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 35 மினிட்ஸில் இங்கேருந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு போரூர் அதே மாதிரி 15 மினிட்ஸில் இங்கேருந்து. ஃபீச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் 60 feet கான்கிரீட் மெயின் ரோட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க வித் அவென்யூ ட்ரீஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி உங்களுக்கு பிளாட்டுக்கு உங்களுக்கு அவங்க கிரவுண்ட் வாட்டர் ப்ளஸ் போர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நாங்கள் தண்ணியோட கலரையும் செக் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, கொஞ்சம் கூட எல்லோவிஷாக இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 3 இயர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெயண்ட் ரெசிடென்ஷியல் ஹப்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்குது இந்த ரீஜனில். உங்களுக்கு
ப்ராஜெக்ட்ல இன்னொரு முக்கியமான யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரப்போஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து கம்யூனிட்டிக்குள்ளேயே வரப்போகுதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் லேர்னிங் ஹப் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டோர் ஆக்டிவிட்டீஸ், டியூஷன் சென்டர், டே கேர் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரீட்டைல் கமர்ஷியல் பில்டிங் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், காஃபி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், ஃபார்மசி, கிளினிக், சலூன், ஏடிஎம், ஸ்டேஷனரி ஷாப், ஜென்ரல் ஷாப் எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரைஸ் செக்ஷனுக்கு வந்துடுறேன். ஸோ 650 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியாவோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து 26.34 தாங்க. அதுவும் டோட்டல் காஸ்ட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் சொல்லுன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2455 ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் லைவ் அப்டேட்ஸ். உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் அதர் குவரிஸ்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு ப்ராஜெக்ட்டில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, டேக் கேர்.